ஐயோ! இந்த சட்டம் வந்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜோலி. இந்த சட்டம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் தமிழ்நாடு காணாம போயிடும். இந்த சட்டம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். பாஜக எடுத்துட்டு வர இந்த சட்டங்கள் ஐய்யயோ! மக்கள் வாழவே முடியாது. ஐய்யயோ! பாஜக உள்ள வந்துரும். ஐய்யயோ! பாஜக பார்லிமென்ட்ல இந்த சட்டத்த எடுத்து வர்றது யாருமே வாழ முடியாது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எடுத்துட்டு வர ஒவ்வொரு சட்டத்தையும் இங்க இருக்கிற திமுக, கூட்டணி கட்சிகள் கண்ண மூடிக்கின்னு எதிர்க்க வேண்டியது. ஆனா, விஷயம் என்னடான்னா, இவங்களால எதையுமே ஸ்டாப் பண்ண முடியல. மக்கள்கிட்ட ஜெயிக்கவும் முடியல. நீங்க பாஜக ஆதரவா நின்னா 2 சீட் அததான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமென்ட்ல பேசினாரு. இந்தமாரி மக்கள் முக்கியமான பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? அட்லீஸ்ட் 2 சீட் ஜெயிக்கணும்னா கூட இதுக்கு ஆதரிச்சா தான் ஜெயிக்க முடியும். அப்படி பாஜக எதை எடுத்துட்டு வந்தாலுமே எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியது. ஓட்டு பேர வாக்காளர்கள் இல்லாத ஆட்கள நீக்குறோம் அப்படின்னு சொன்னா, அத எதிர்க்க வேண்டியது. போலி ரேஷன் கார்ட ஒழிக்கணும்னு சொன்னா, அத எதிர்க்க வேண்டியது. போலி ரேஷன் சிலிண்டருங்கள ஒழிச்சு அத கட்டுப்படுத்துனா, அந்த கட்டுப்படுத்துனால தான் இன்னைக்கு அது சிலிண்டர் இருக்கு. இல்லன்னா அது கூட இருந்திருக்காது. அதுபோல பல விஷயங்கள்ல பாஜக எடுத்துட்டு வர எல்லா விஷயத்தையும் கண்ண மூடிட்டு எடுத்துட்டு வராங்க. எதிர்க்கிறது மட்டுமே வேலையா வச்சிருக்காங்க. இதுல எச்சரிக்கைலாம் வேற விடுறாங்க. நீங்க இந்த மாரி எரிக்கிறது, போறது, நீங்க அத ஒரு போராட்டம் பண்ணலாம். ஆனா, அதுக்காக மக்கள வெறுப்பேத்துற மாரி, மக்கள வன்முறை தீண்டுற மாரிலாம் நடத்தக்கூடாது. அததான் இந்த எச்சரிக்கை விடுறது, அத பண்றதெல்லாம். இங்க இப்போ அந்த இப்போ நான் 39 இருக்கு எம்பி சீட்டு. அடுத்து 59 ஆகப்போதும். இப்ப பாரத பிரதமர் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லன்னு சொல்றாங்க. ஏதாவது இருந்தா பேசுங்கன்னு சொல்றாங்க. எதையுமே பேசுறதே கிடையாது இவங்க. இவங்க இந்த விஷயத்த பத்தி பேசாம, சமூக நீதி, அது இதுன்னு எதனா கத விட்டு, மக்கள திசை திருப்பி அப்படி பேசிட்டு போயிறது. இப்போ இது இந்த இந்த இடஒதுக்கீட்டால பெண்களுக்கு இப்ப யாருக்கும் வாய்ப்பு இப்ப நீங்க மாவட்டத்தலாம் பிரிக்கிறீங்க. ஒரு ஒரு மாவட்டம் மாவட்ட நிர்வாகத்துக்காக பிரிக்கிறோம். அத கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சா தான் நிர்வாகம் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப நீங்க இந்த காஞ்சிபுரம் இந்த ஒரே ஒரு எம்பி தொகுதிய வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட எத்தன லட்சம் 10 லட்சம், 20 லட்சம் ஜனத்தொகை போட்டு அதுக்கு ஒரு எம்பிய போட்டுட்டு, இதுவா நிர்வாகத்த பிரிக்கணும்ல. 39லேருந்து 59 ஆக்குனா பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அத ஏன் படிக்கிறீங்க? அந்த பல பேர் வாய்ப்புல பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. எல்லாருக்குமே வாய்ப்பு தானே. இப்ப பாஜக மட்டுமா நிக்க போது? நீங்களும் தானே நிக்க போறீங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க தானே செய்ய போறீங்க அந்த வேலைய. எதுக்கு இத எடுக்கணும்? எலக்ஷன் வருது. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாம் டூர் போயிடுவாங்க பாருங்க கிளம்பி. அப்ப எரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். உங்களுக்கு இவங்க செய்றதையே நம்ப செஞ்சா தப்பு. இவங்க செய்றதையே நம்ம செஞ்சாலும் தப்பு. அதுபோல தான் இவங்க எரிக்கிறது, அத பண்றது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாணவர்கள் பார்க்குறாங்க, சின்ன குழந்தைய பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன கத்து தர்றீங்க? வன்முறை தானே தூண்டுற மாரி கத்து தர்றீங்க. நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு பொங்கி வர தோணுதுல்ல. அதுபோல தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால எத சொல்றதா இருந்தாலும், இந்த அப்படியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படிலாம் இங்க பேசக்கூடாது. உங்களுக்கு ப ப ஒரு 34 மார்க் வாங்கி 35 1 மார்க் 36 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய கதை. ஒரு ஏடிஎம்கேவும் உங்களுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் ஒரு 5%. அத தான் 10 வருஷம் உங்கள கூப்ல உட்கார வச்சாங்க. அட்ரஸே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது. அத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு பெரிய நம்ப இந்த இந்த ஏரியாவுக்கே நம்ம தான் தாதா மாரிலாம் நடந்துக்கக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு மரியாதை. உங்களுக்கு மரியாதை கிடையாது. மக்களால் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம மரியாதை குடுப்போம். அதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க எச்சரிக்கை குடுக்குறது, இல்ல டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி, இதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் நம்பி வேற கீழ இருக்கிறவன் வேற தற்குறிகள் வேற பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே இவங்கலாம் படிச்சிருக்கானுங்களா? புத்தி இருக்குதா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு நிர்வாக ரீதியா அத பிரிக்கிறான். அது பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் இப்போ உத்தரப்பிரதேசம் 100 சீட் இருக்குதான்னு வச்சுக்கயேன். அவங்களுக்கு 50 சீட் ஏத்துறாங்கன்னா, அதே போல இங்க இங்க தமிழ்நாட்டுல 100 சீட்டுன்னா 50% ஏத்துறாங்க. இதுதான் இதுல இந்த பெர்சன்டேஜ்ல எந்த மாற்றமும் கிடையாது. இத எத்தன தடவ சொன்னாலும் இந்த டிவில வர டிவில இத பத்தியான எந்த விவாதமும் நடத்த மாட்டானுங்க. இதுங்காட்டியுமே இந்த இது பூதம் வந்துரும், பூதம் வந்துரும். இதுவரைக்கும் எந்த பூதமும் வந்ததில்ல. நாட்டுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பிரதமர் இல்லாம போயிருந்தாங்கன்னா, 300, 400 பெட்ரோல், டீசல் வித்திருக்கும். அப்ப தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம். அதனால மக்கள பயமுறுத்தாதீங்க. இதுக்கெல்லாம் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற கட்சி பாஜக கிடையாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.